அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நம்ம இந்தியாவோட ஆன்டி டேங்க் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கக்கூடிய விதமாக நம்ம டிஆர்டிஓ ஒரு முக்கியமான டெஸ்ட் செய்து பார்த்துருக்காங்க. ஈரானில் நடக்கிற போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 2000க்கும் அதிகமான பேர் இறந்து போயிருக்கிறதா அந்த நாட்டு அரசே சொல்லியிருக்கு. மக்களை கொல்றதே ஈரான் நாட்டு அரசாங்கம் தானே அமெரிக்கா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. இதனால் இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது அடுத்ததாக ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு சண்டையாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கு. வட இந்தியாவில் ஓடக்கூடிய மிக முக்கியமான நதிகளில் ஒன்று பிரம்மபுத்திரா. இந்த பிரம்மபுத்திரா நதி சீனாவுடைய திபெத்தில் உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசத்துக்கு போயிட்டு கடலில் கலக்குது. இந்த நதியில் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்மின் திட்டத்தை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம இந்தியாவுக்கே ஆபத்தாக மாறக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோட F-16 போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நம்ம இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் மிசைலை வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஜென்ரேஷன் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். இதைத்தான் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக MPATGM அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற KK ரேஞ்சஸில் நடைபெற்ற இந்த சோதனையில் ஒரு மூவிங் டார்கெட்டுக்கு எதிராக இந்த டெஸ்ட்டை செய்து பார்த்துருக்காங்க. அப்போது அதனுடைய அந்த டாப் அட்டாக் கேப்பபிலிட்டி தான் சோதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதிவேகமாக நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கை இந்த ஏவுகணை மிக துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய இமேஜிங் இன்ஃப்ராரெட் ஹோமிங் சீக்கர், ஆல் எலக்ட்ரிக் கண்ட்ரோல் ஆக்டிவேஷன் சிஸ்டம், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், டேண்டம் வார்ஹெட், ப்ரப்பல்ஷன் சிஸ்டம் மற்றும் ஹை பர்ஃபார்மன்ஸ் சைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே நம்ம நாட்டில் தான் தயாரிச்சிருக்காங்க. பொதுவாகவே பீரங்கிகளோட முன்பக்கத்தை விட அதனுடைய மேல் பகுதி கொஞ்சம் வீக்காக இருக்கும். இந்த ஏவுகணை விண்ணில் பாய்ந்து போயிட்டு பீரங்கியுடைய மேல் பகுதியை மேலிருந்து கீழ் நோக்கி தாக்குவதன் மூலமாக மிக கடினமான கவசங்களை கொண்ட பீரங்கிகளை கூட ஒரு நொடி பொழுதில் சிதறடிக்கக்கூடிய திறனை கொண்டு இருக்கு. பகல் மற்றும் இரவுன்னு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்த முடியும். மேன் போர்ட்டபிள் அப்படிங்கிறதுனால இந்த ஏவுகணையை இராணுவ வீரர்கள் அவங்களுடைய ஷோல்டர்ஸ்லேயே சுமந்துக்கிட்டு போக முடியும். இதுக்கு தனியாக வாகனங்களோ அல்லது பெரிய வெஹிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுறதில்ல. மலைப்பாங்கான பகுதிகள், காடுகளிலெல்லாம் இப்போ போர் நடக்கக்கூடிய சமயங்களில் வீரர்கள் எளிமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக பீரங்கிகளை தாக்கறதுக்கு பயன்படுது. ஏற்கனவே பல கட்ட சோதனைகளை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மிசைல் பார்த்திங்கன்னா விரைவிலேயே நம்ம இந்திய இராணுவத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட இருக்கு. இதன் மூலமாக நம்ம இந்தியாவோட ஆன்டி டேங்க் கேப்பபிலிட்டி அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக ஈரானுக்குள்ளே வெடிச்சிருக்கக்கூடிய போராட்டம் பற்றி ட்ரம்ப் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கைகளை கூட நான் மேற்கொள்ள தயாராக இருக்குன்னு வேற சொல்கிறாரு. இந்த விஷயத்தை ஈரான் அவ்வளோ லேஸில் விடுறது மாதிரி தெரியல. அமெரிக்காவோடு நாங்கள் சண்டை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் நடந்த வெளிநாட்டு தூதர்களுக்கான மாநாட்டில் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் போரை விரும்பலை, ஆனாலும் முந்தைய போரை விட அதிகமான ஒரு போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நியாயமான சம உரிமை அது போக பரஸ்பர மரியாதை கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த மாதிரியான சலசலப்பெல்லாம் கிளம்பும் போது எல்லாமே ஓமன் பஞ்சாயத்து பேசுறதுக்கு உள்ளே வருவாங்க. அந்த வகையில் இந்த முறையும் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஓமன் நாடு சொல்லியிருக்கு. இன்னொரு புறம் ஈரானில் நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிரிட்டன், ஜெர்மனி, இட்டலி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் டென்ஷனான ஈரான் இந்த நாட்டு தூதர்களையெல்லாம் நேரில் அழைத்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு வேளை போர் வெடிச்சது அப்படின்னா பிரச்சனை ரொம்ப மோசமாக மாறும். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் கச்சா எண்ணெய் விலை தான் அதிகரிக்கும். இதனால் பணவீக்கம் உயர்ந்து பங்கு சந்தைகள் இன்னுமே அடி வாங்கும். தங்கத்துடைய விலை இன்னுமே அதிகரிக்கும். இந்தியாவுக்கு எண்ணெய் கிடைக்கிறது குதிரை கொம்பாவே மாறிடும். கிடைச்சாலும் கூட விலை அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. குறிப்பாக இந்தியர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்படும். இந்த போரில் ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டாங்கன்னா இந்த போர் அடுத்த லெவலுக்கே போகும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக சீனா யர்லுங் சாங்போ அப்படிங்கிற அணையில் ஒரு மிகப்பெரிய நதியை கட்டுது.
அது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா நதி தான். புனல் மின்சாரத்துக்காக எர்லுங் சாங்போ நதியில தான் சீனா இந்த அணையை வந்து கட்டுறாங்க. உலகின் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்கள்ல இது ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு குறிப்பாக பிரம்மபுத்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா. அந்த நதி பார்த்தீங்கன்னா திபெத்தில் உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசத்துக்கு போகுது. இந்த பகுதியில் வாழக்கூடிய பல கோடி மக்களுக்கும் வாழ்வாதாரம் அப்படின்னா அது பிரம்மபுத்திரா நதி தான். விவசாயம், மீன் பிடிக்கிறது, அன்றாட நீர் தேவைகள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இது விளங்குது. இந்த பிரம்மபுத்திரா நதியோடைய மேற்பகுதியில் செய்யப்படக்கூடிய இந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த நதியோட இயற்கையான ஓட்டத்தையே கூட மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இதனால் எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இன்னும் சீனா முழுமையாக ஆராயவே இல்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கூட நிபுணர்களால் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. $168 பில்லியன் மதிப்பில் இந்த திட்டத்தை வந்து சீனா செயல்படுத்த போகிறாங்களாம். 2000 மீட்டர் செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு உயரமான பள்ளத்தை ஏற்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு சீனா திட்டமிட்டிருக்காங்க. கிரீன் எனர்ஜி அப்படின்னு சீனா வந்து இதை சொன்னாலும் கூட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா. குறிப்பாக பூர்வ குடிமக்களுடைய வாழ்விடங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டுரும், சுற்றுச்சூழலுடைய சமநிலை அங்கு சீர்குலையும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனால் இதை வந்து சீனா திட்டவட்டமாக மறுத்திருக்கு. நீண்ட கால ஆய்வுக்கு அப்புறமா தான் நாங்கள் இந்த திட்டத்தையே வந்து உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சீனா பல வகையிலும் அவங்களுடைய திட்டத்தை வந்து நாங்கள் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் செய்தி வெளியிட்டுருக்காங்க. அதை தான் வந்து அவங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். பிரம்மபுத்திரா நதியோடைய மேல் பகுதியில் நீர் ஓட்டத்தை எந்த விதத்தில் மாற்றி அமைச்சாலும் அது வந்து நம்ம இந்தியாவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். வண்டல் மண் நகர்வு, மீன் இடம்பெயர்வு, அதுபோக பருவகால மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆபத்துகள்லேருந்து தொடங்கும். இப்போ விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் போகலாம். அதுபோக நீர்வாழ் உயிரினங்களும் ரொம்ப முக்கியமானவை தான். பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் அந்த நீருடைய பெரும் பகுதி பார்த்திங்கன்னா பருவமழை மற்றும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய துணை நதியிலிருந்து தான் அதுக்கு தண்ணி கிடைக்குது. இதனால் சீனாவுடைய அணையால் நீர் மொத்தமாகவே நின்று போயிடும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட நதியுடைய மெயினான இடங்கள்லேயே இந்த மாதிரி மாற்றங்களை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நதியுடைய இயல்பான நீரோட்டத்தையும் வந்து அது கண்டிப்பாக பாதிக்கும் தானே. புவிசார் அரசியல் ரீதியாகவும் கூட இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இமயமலையில் குறிப்பாக இந்தியா சீனா பார்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய திபெத் பகுதியில் வந்து சீனா தொடர்ந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு முறையும் செய்தியில் பார்க்குறோம். திபெத் மற்றும் அதனுடைய அந்த பார்டர் பகுதிகளில் தன்னுடைய கட்டுப்பாட்டை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சீனா ஈடுபடுது அப்படின்னு கூட அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது இந்த நதியையே ஒரு வாட்டர் பாமாக வந்து சீனா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. அதாவது எப்படின்னா எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு சீனா தண்ணி திறந்து விடுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு மிக மோசமான பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துருக்கிற F-16 போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கின உக்ரைன் ரஷ்யா போர் 4வது ஆண்டில் வந்து காலடி எடுத்து வைக்குது. இன்னும் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓய்ந்த பாடு கிடையாது. இந்த நிலையில தான் அமெரிக்காவோட உதவியோடு உக்ரைன் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவங்களுடைய F-16 போர் விமானங்களை வந்து பயன்படுத்த தொடங்கினாங்க. அப்போது ஐரோப்பிய நாடுகளெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு 87 F-16 ரக போர் விமானங்களை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதா வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் கூட இதுவரைக்கும் 44 விமானங்கள் மட்டும்தான் உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்னடானா இடையில ஏற்கனவே வந்து F-16 ரக போர் விமானத்தை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா செய்திகளெல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ போர் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா கொடுத்த F-16 ரக போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கிறதா அறிவிச்சிருக்கு. சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற F-16 போர் விமானம் இப்போ உக்ரைன் இழக்கக்கூடிய 4வது போர் விமானம் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. ரஷ்யாவுடைய அரசு தொலைக்காட்சியான ரஷ்யா 1க்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய தளபதி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா F-16 போர் விமானங்கள் ரொம்பவே சவாலானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை கூட எங்களால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத தான் இந்த ஆப்ரேஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுட்டோம். ஆனால் கொஞ்சம் காலம் வந்து அது எடுத்துக்கிச்சு. ஃபஸ்ட்டு ஏவுகணையில் நாங்கள் விமானத்தை ரொம்ப கடுமையாக சேதப்படுத்திட்டோம். 2வது மிசைல் மூலமாக அதனுடைய முழுமையான அழிவை வந்து நாங்கள் உறுதி பண்ணிட்டோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த விமானங்களையெல்லாம் சுட்டு வீழ்த்த முடியாது அப்படின்னு எங்களுடைய எதிரிகள் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் கூட மற்ற விமானங்கள் மாதிரி தான் வானத்திலிருந்து பொசுக்குன்னு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இந்த ஒரு பேட்டி மூலமாகவே. அடுத்ததா ஐநாவில் தடை செய்யப்பட்ட மோசமான தீவிரவாதியான மசூத் அசாருடைய ஒரு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து வெளியாகி இருக்கு. அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்தியா மேலே ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதலை நாங்கள் வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். குறிப்பாக தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு தீவிரவாதிகள் ரொம்ப தயாராக இருக்காங்க. நான் வந்து அனுமதி கொடுத்துட்டேன்னா போதும் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருக்கான். அதுபோக ஏதோ ஒருத்தங்க 2 பேர் மட்டும் கிடையாது, 100லேருந்து 1000 பேரை விட ஜாஸ்தி. 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் கூட இருக்கலாம். ஆனால் முழு எண்ணிக்கையை நான் சொன்னேன் அப்படின்னா அது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்திடும். அந்த அளவுக்கு வீரர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அவங்க செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க, ரெடி ஆகுறாங்க. ஆக எந்த ஒரு தியாகத்தையும் அவங்க எங்களுக்காக செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரவாதி சொல்லியிருக்கான். அவனுடைய ஆடியோ வந்து இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுபோக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து இந்த மசூத் அசார் சொல்கிறது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே அவன் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல சர்ச்சை கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுபோக இந்தியாவில் பல தாக்குதல்களையும் கூட அவன் திட்டமிட்டு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இது பற்றி இந்தியாவும் கவனமாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.